ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேவிங்ஸ் தான், ஓகேங்களா? எந்த விதமான ஃபங்க்ஷனும் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம காசு சேர்த்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 2 மைண்டு. நம்ம காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அது காசாகவே வச்சுட்டா பெஸ்ட்டாக, அப்படி இல்லை இந்த மாதிரி வந்துட்டு கோல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 2 டவுட்டு. மேபி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு கம்மி ஆனால் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நஷ்டமாக தான் ஆகும். இதே நம்ம டைமண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோமோ அதே ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது கிடைக்கும். அதனால் வந்துட்டு இந்த வாட்டி டைமண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ரிங்கு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை எல்லாருக்குமே இதே பிரச்சனை இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு கடையில் வாங்க போகிறேன்னா, ஆனால் அந்த கடையில் இருக்க டிசைன் மட்டும் பார்த்துட்டு நான் வரமாட்டேன். எனக்கு இன்னும் டவுட் வந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க கடையில் இன்னும் டிசைன் சூப்பராக இருந்தால், சப்போஸ் ஒரு 1000 ரூபாய் விலை கம்மியாக இருந்தால் அங்கேயும் போய் ஒரு தடவை பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அக்கா வந்து அவங்களுக்காக ஜிமிக்கியும் அவங்களுமே வந்துட்டு ஒரு டைமண்ட் ரிங்கு வாங்கியிருந்தாங்க. அவங்க வாங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா என் மனசில் எதாவது ஓடிட்டுருக்கு, நம்ம இங்கே வாங்கலாமா இல்லை நம்ம வேறு எங்கேயாச்சும் வாங்கலாமா. சரி ஃபஸ்ட்டு இவங்க வாங்கிட்டோம், இங்கே இருக்க டிசைன் கலெக்ஷன் பார்த்து நம்மளுக்கு செட் ஆனால் இங்கே வாங்கலாம், அப்படின்னா வேறு கடை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கா வாங்கியாச்சு. அங்கே ஒரு காஃபிலாம் குடிச்சிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வரும்போது நாங்கள் எப்போவுமே எந்த நகை வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டுப்போம். அந்த பாக்ஸில் வச்சுட்டு கையில் எடுத்துகிட்டு போகிற பேக் எடுத்துகிட்டு போகிற பழக்கமே இல்லை. வாங்கணுமா, இல்லை இந்த பொருள் தான் வாங்க போகிறோம், சப்போஸ் இப்போ கம்மல் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், காதில் இருக்க கம்மலை கழட்டி வச்சுட்டு நாங்கள் போவோம். அங்கே வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம காதிலே போட்டுட்டு வந்துடலாம். அதுதான் ரொம்பவுமே சேஃபு. இது வரைக்கும் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு தான் வந்துட்டு ரிங் வாங்கியிருந்தேன். எங்கன்னா நான் வந்துட்டு சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே இருந்த ரேட்டு ப்ளஸ் வந்துட்டு டிசைன் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. இன்னொன்று என்னுடைய விரல் சைஸ்க்குமே இல்லை, ரொம்ப சின்ன சின்ன சைஸ் தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் அந்த ரிங்கை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா 50+ ரேட் போச்சு. இதே ஜெயச்சந்திரன் பார்த்திங்கன்னா இதை விடமே ரேட் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து சரவணாவில் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.